அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ராதிகா அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம பாக்கியோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த டைமில் நம்ம ராதிகாவை பார்த்ததுமே நம்ம ஈஸ்வரி ஜென்னிலாம் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. என்னடா இது, இவங்க எதுக்காக இங்கே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் ரியாக்ட் பண்ண, இன்னொரு பக்கம் கிச்சனில் நம்ம செல்வி பாக்கியெல்லாம், அக்கா நீ விட்ட லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இந்நேரம் அந்த அம்மா வாயை மூடிட்டு அமைதியாக உட்காந்துருக்குல்ல, தேவையில்லாமல் அம்மாவை பேசி எப்படி கடுப்பாக்கிட்டாங்க பாருங்கள், உட்காந்த இடத்த விட்டு ஆடாமல் அசையாமல் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ராதிகா உள்ளே வராங்க. ராதிகாவை பார்த்ததுமே நம்ம பாக்கிய ஒரு நிமிஷம் ரொம்ப ஷாக்கிறாங்க. என்ன திரும்ப என்ன பிரச்சனை பண்ணுறதுக்கு இவங்க வந்திருக்காங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கிய யோசிக்கிறாங்க. உடனே நேராக சமைக்கிறதுலேருந்து நேராக ராதிகா இருக்கிற இடத்துக்கு வராங்க. ராதிகா நேராக போயிட்டு சேரில் உட்காராங்க. உட்காந்துட்டு அத்தை எப்படி இருக்கிறீங்க, உடம்புல நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஜெனி எல்லாரையும் நல்லா விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு நான் வந்து இங்கே பிரச்சனை பண்ணவோ இல்லை சண்டை போடவோ இங்கே வரல, யாரும் இதனால் பதட்ட அடைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க. உடனே அத்தை என் அம்மா வந்து உங்களை பற்றி தப்பாக பேசுனதா கேள்விப்பட்டேன். அவங்க பேசுனது எல்லாமே தப்புன்னு எனக்கு தெரியும், நான் நியாயப்படுத்த விரும்பல. ஆனால் அவங்க எல்லாம் அந்த காலத்து ஆளுங்களில் அந்த வயசில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தானே யோசிப்பாங்க. ஏன்னா ஊர் என்ன சொல்லும், ஊரோட பழக்க வழக்கங்கள் அதோடவே வாழ்ந்தவங்கல்ல, அதனால் அவங்க அப்படி தானே பேச செய்வாங்க. அதுக்காக நான் நியாயப்படுத்தலை, அவங்க பேசுனது தப்பு தான். அவங்க சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா மன்னிப்பு கேட்குறாங்க. அது வரையும் நல்லாவே போயிட்டு இருந்தது. இதை பார்த்து செல்வி ஒரு பக்கம், அக்கா பாத்தியா நீ விட்ட லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பயந்து போய் ஓடி வந்திருக்கு அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வி சொல்கிறாங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் சடனாக நம்ம ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள் நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும், ஆனால் இது நான் சொல்ல வேண்டியது சரியா தப்பா சரியான நேரமானு கூட எனக்கு தெரியல, இதை விட ஒரு சிறந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது, அதனால நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பல கேலி கிண்டலை எல்லாரையும் பண்ணியிருக்கீங்கல்ல, ஏன்னா ஊர் என்ன சொல்லும் உலகம் என்ன சொல்லும் அக்கம் பக்கத்து வீட்டார் என்ன சொல்லுவாங்கன்னு தானே நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கோபி டைவர்ஸ் பண்ணது தப்பு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு, இந்த வயசில் குழந்தை பெற்றுக்க கூடாது, இனியாவுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார் வந்தால் அவங்க வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு ஊர் உலகத்தை பற்றி தானே யோசிச்சிங்க. இன்றைக்கி அதே ஊர் உலகம் தான் உங்களை கேலியும் கிண்டலும் பண்ணுது, உங்களை பார்த்து விரல நீட்டுது, நீங்கள் கொடுத்த வலியும் வேதனையும் தான் திரும்ப இந்த ஊர் உலகம் உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ராதிகா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே நம்ம ஈஸ்வரி அப்படியே வாயடிச்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.